ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய ஸ்பாவத்தை குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக பொதுவாக நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்காத, இதெல்லாம் நமக்கு புரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பகுதி, அதாவது திரித்துவ ஸ்பாவம், அதாவது த ட்ரினிட்டி நேச்சர் ஆஃப் காட், அதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை நம்ம தொடர்ந்து போதிச்சுட்ருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி புதுசாக இந்த எபிசோடை பார்க்குறீங்கன்னா, முந்தின சில நாட்களோட எபிசோடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பல காரியங்கள், வசனங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ அடுத்து ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். இந்த திரித்துவ தேவன் அப்படி பார்க்கும்பொழுதே காட் அப்படின்னால நமக்கு ஒரு உணர்வு என்ன இருக்குது அப்படின்னா, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை இந்த வேதத்தை முழுமையாக நம்ம கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் அப்படின்னா அது அவர் பெரியவர், ரொம்ப பெருசு, ரொம்ப பெரியவர். இயேசு கிறிஸ்து அவர் செம சாஃப்ட்டு, அப்படி அவர். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா நாம் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்ம சொல்லிவிட்டு அவர் சொன்னதாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒன்றும் அவர் கேட்க போகிறது இல்லை. அப்படி உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ எது எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆவியானவர் என்ன சொன்னார்னா அப்படின்னு சொல்லிடுறோம். அல்லது கொஞ்சம் தாண்டி வந்தோன்னா நேற்று ஜீசஸ் கூட என்ன பேசினார்னா அப்படின்னு சொல்லிடுறோம். கொஞ்சம் நம்ம எக்ஸ்பர்ட் பரிசுத்தவான்களாக இருந்து அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க, பிதாவே என்கிட்ட நேரடியாக வந்து உட்காந்து பேசினார், ஒரே கான்ஃபிடன்ஸ் நம்மளை பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிறோம். ஆனால் பட் பேசிக்காக யாராவது ஒருத்தர் இந்த பிதா பேசினாருங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அவங்களோட அப்பா நாம் ஆவியானவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறோம், என்ன இதை தாண்டி அவர் எங்கேயோ போயிட்டார். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பிதா ரொம்ப பெரியவர், குமாரன் அவரோட கொஞ்சம் கீழே, பரிசுத்தாவின் அவர்களாம் ரொம்ப கீழே. அதனால் நம்ம என்ன வேணாலும் அடித்து விட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், அப்புறம் நம்ம ரொம்ப டேக் இட் கிராண்டடாக பயன்படுத்துகிறோமே பரிசுத்த ஆவியானவர், அவரும் தேவன். வசனத்துலேருந்து பார்க்கலாமா? இதை தான் சொல்ல போகிறேன், வசனத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்களேன். வேகமாக அவங்க வேதத்தை கொஞ்சம் திருப்புங்க. ரோமர் 15வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை, ஃபாதர் காட், பிதா தேவன் அப்படின்னு இருக்குது. யோவான் 6வது அதிகாரம் 27 வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். தேவன்கிறத நீங்கள் காட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாதர் காட் அப்படின்னு அடுத்தடுத்து சொல்லுவோம். அப்போ யார் காடு? ஃபாதர் வந்து காட் அப்படின்னு சொல்லி ரோமர் 15:5, யோவான் 6:27, இன்னும் ரோமர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்படின்னு வருது. அப்போ இங்கே பிதா யார் அப்படின்னா தேவன், தேவன் தான் பிதா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் பேதுரு ஆரம்பிக்கும்போது இப்படி ஆரம்பிக்கிறார், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே அப்படின்னு சொல்லி பேசிக்காக ரட்சிப்பை பற்றி பேசும் பொழுது பிதாவாகிய தேவன் அப்படின்னு வருது. எபேசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அப்போ ஃபாதர் காட் எல்லாவற்றையுமே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஃபாதர் இஸ் காட் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம்லாம் வருது. இன்றைக்கி நம்ம எல்லோரும் கொஞ்சம் அதிகமாக எல்லாரை காட்டிலும் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா, பிரதர் இன்னைக்கு ஃபாதர் காடே பேசினார் பிரதர், பிதா சொன்னார் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, ஓகே. பட் இங்கே வந்து பார்த்தீங்க வச்சுருங்களேன், இங்கே ஃபாதர் இஸ் காட், பிதா தேவன். அப்போ நம்ம ஃபாதர் காடு பேசினாருன்னா அப்போ மற்றவங்கள்லாம் யார் சார்? அவங்கெல்லாம் உங்களுக்கு இவர் எங்கள் லெவல் அப்படிங்கிறீங்களா? சரி, இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ பற்றி பார்ப்போமே. ஃபாதர் இஸ் காட், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ யார் சன்? எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம். யாரை நோக்கி? குமாரனை நோக்கி தேவனே அப்படின்னு வருது. குமாரன் நோக்கி ஓ காட் அப்படின்னு வருது. அப்போ இங்கே யார் காட்? குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் அப்படின்னா குமாரன், சன் இஸ் காட் அப்படின்னு வருது. எபிரேயர் 1:8. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் எல்லாருக்குமே தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சு? அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருக்குது. வேர்ட் இஸ் காட், த சன் ஆஃப் காட். அல்லது இன்னும் சொல்லப்போனால் வார்த்தை தேவன், குமாரனாகிய தேவன் அப்படின்னு வருது. இயேசு தேவன். ரோமர் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் யார்? கிறிஸ்துவ பற்றி சொல்லும் பொழுது, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், ஆமேன்.
அந்த வசனம் என்ன சொல்லிச்சு? மாம்சத்தின்படி பிறந்த கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவர் யாருன்னா, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான காட், தேவன். அப்போ யார் தேவன்? குமாரனா இயேசு கிறிஸ்து தேவன். கொலோசியர் 2வது அதிகாரம் 9வது வசனம், நம்ம எல்லாருமே தெரிஞ்ச வசனம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமாக இருந்தது. அப்போ அப்படின்னா காடோடைய குவாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும்னா அதனோட பர்ஃபெக்ட் குவாலிட்டிஸ், காடுங்கிறதுக்குள்ள பர்ஃபெக்ட் குவாலிட்டிஸ் எல்லாமே எங்கே இருந்துச்சுன்னா இயேசுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அவரும் தேவன் அப்படின்னு வருது. இன்னும் நமக்கு தெரியும், பிலிப்பு வந்து போய் கேட்பார் யோவான் 14வது அதிகாரத்தில், ஆண்டவரே ஃபைனலாக போகிறதுக்கு ஒரு காரியம் மட்டும் போயிருக்கலாம், என்ன அந்த தேவனை மட்டும் கொஞ்சம் காமிச்சிட்டு போயிருங்க, பிதாவை மட்டும் காமிச்சிட்டு போயிருங்க அப்படின்னா அவருடனே இருப்பா காமிக்கிறேன்னு சொல்லாமல், ஏன்பா என்ன நீ பார்க்கல அப்படின்னா, நான் பிதா என்னை பார்த்தனா நீ பிதாவை பார்த்த மாதிரி தான்ப்பா, ஏன்னா பிதா தேவன் நானும் தேவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அங்கே தேவன் சொல்லுகிறார். சரி, நமக்கு இது ரெண்டுமே பிரச்சனை இல்லை. நமக்கு பிதாவாகிய தேவனை நம்ம தேவனை தான் ட்ரீட் பண்ணுறோம். ஆமாம், மோஸ்ட்லி எப்படி தான் ட்ரீட் பண்ணுறோம். குமாரனாகிய தேவனை ட்ரீட் பண்ணுறோமா, அவரையும் மோஸ்ட்லி எப்படி தான் ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார்ல, அது ட்ரீட் பண்ணுறோம். பட் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வயலேட் பண்ண ஏரியா எங்கன்னா இங்கே தான். பிதா அப்படின்னோடனே நமக்கு தோன்றுகிற ஒரு கணம், இயேசு அப்படின்னு சொன்ன கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு கணம், பரிசுத்த ஆவியானவர் வந்தால் மட்டும் அப்படியே கீரை கீழே போட்டு ரொம்ப லோ கிரேடுக்கு வந்துடுறோம். சரி பாருங்களேன், இப்போ யோசிச்சு பாருங்கள், பிதா என்கிட்ட சொன்னார் நம்ம யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் பிதாவும் தேவன் தான், குமாரனும் தேவன் தான். ஆனால் அன்றைக்கி நாம் நினைக்கிறத கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா எ வேர்ட் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு சொல்லிடும். அப்படின்னா எப்படி சொல்லணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தேவனுங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தஸ் த லார்ட் சேத் அல்லது வாட் த லார்ட் சேஸ் அப்படின்னு சொல்கிறா. பழைய ஏற்பாடில் பிதா சொன்னதா தீர்க்கதரிசியில் சொல்லுவாங்கள்ல, ஏறக்குறைய அந்த மாதிரி வருது. தப்பாக சரியாக நான் சொல்ல வரல. பிதாவுக்கு என்ன கணம் கொடுக்குறோமோ அவர் தேவன்கிறதுனால, குமாரனுக்கு என்ன கணம் கொடுக்குறோமோ அவர் தேவன்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவருக்கும் அதே கணம் நாம் கொடுக்கணும். ஏன்னா அவர் தேவன், அவரும் தேவன்னு சொல்லலை, அவர் தேவன். ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன், எபேசியர் 2வது அதிகாரம் 22வது வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதாவது நீங்கள் டெம்பிள், ஆனால் யாருடைய டெம்பிள் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய டெம்பிள் இல்லை, தேவனுடைய ஆலயம். ஆனால் ஒரு பக்கம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நீங்கள் தான் சொல்லுது. ஆனால் அதே வசனம் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய ஆலயமாக நான் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த கட்டப்பட்டு வருகிற, கூட்டி கட்டப்பட்டு வருகிற இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார்? தேவன். அந்த உணர்வு எனக்கு இருக்கணும். அன்னைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது எப்படி ஆசாரியர்கள் வேலை செய்யக்கூடாமல் போயிடுச்சோ, அதுக்கும் இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுக்கும் எந்த லோ கிரேடும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதை காட்டிலும் இந்த சிஸ்டம் மிகவும் மேன்மையானது. அந்த உடன்படிக்கையை காட்டிலும், அந்த சம்பவத்தை காட்டிலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானம் மிக பெரியது. அதை எவ்வளவு கனமாக ட்ரீட் பண்ணமோ அதை விட உயர்ந்த கனத்தோடு நம்ம இதை ட்ரீட் பண்ணணும். ஆனால் ரொம்ப அலட்சியமாக ட்ரீட் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் எங்கூட சேர்ந்து அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள், 3வது வசனம். என்ன அனனியா சப்பீரா கதையை சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே, எனக்கு புரியுது. ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் இல்லை காமிக்கிறேன், கவனிங்க. 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் பேதுரு சொல்கிறாரு, இந்த மாதிரி மறைச்சி வச்சுட்டு வந்த உடனே பார்த்து பேதுரு சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பொய் சொல்லியிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அப்படியே தானே கண்டினியூ பண்ணோம். ஆனால் அடுத்து திருப்பி சொல்லும்பொழுது சொல்கிறாரு, 4வது வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இல்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ மனுஷரிடத்தில் அல்ல பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொன்னாய்ன்னு சொல்லாமல் தேவனிடத்தில் பொய் சொன்னாய். முந்தின வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொன்னாய், இது பிந்தின வசனத்தில் தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இப்போ அனனியா சப்பீரா, நான் யாருக்கிட்ட சொன்னேன்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தானே பொய் சொன்னேன். இல்லை சார், நீ தேவன்கிட்ட சொன்ன. தேவன்கிட்ட பொய் சொன்னேன். இல்லை சார், நீ பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொன்ன. இது அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்கிட்ட தேவன் பேசினார் அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோமா? கொஞ்சம் யோசிப்போம்.
ஆனால் ஆவியானவர் உனக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது நமக்கு. ஆவியானவர் பேச மாட்டாரா? இல்லை, நிச்சயம் ஆவியானவர் பேசுவார். இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நிச்சயமாக ஆவியானவர் நம்ம எல்லாரோடையும் பேசுவார். வசனத்தின் மூலமாக பேசுவார், சூழ்நிலை மூலமாக, சில நேரம் அவருடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் உள்ள இதன் மூலமாக ஆவியானவர் பேசுவார், நிச்சயம் பேசுவார். ஆனால் என் கேள்வி என்னென்னா, அடுத்த முறை ஆவியானவர் பேசினார் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னே ஒரு கணம் சோதிச்சு பாருங்கள். தேவன் என்கிட்ட பேசினார்னு சொல்வதற்கு எவ்வளோ கணம் கொடுக்குறனோ அதே அளவு கணம் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் பேசினாருங்கிற மாதிரி. பழைய ஏற்பாட்டில் தேவன் பேசினார்னு சொல்லக்கூடிய காரியமும் இன்று ஆவியானவர் பேசினார் சொல்லக்கூடிய காரியமும் ஒரே வெயிட்டேஜ், அதே கணம். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் தேவன். ரொம்ப சிம்பிள். தேவன் யார்? பிதாவாகிய தேவன், குமாரன் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன். இந்த தேவன் வாசம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த வாசஸ்தலமாக நீங்களும் நான் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நடமாடும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் செல்லுகிற சபை ஆலயம் அல்ல, நாம் தான் சபை. சபை கட்டிடம் ஆலயம் அல்ல, நாம் தான் சபை. கட்டிடத்துக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கிற நாம் நம்மளோட தனிப்பட்ட வாழ்வில் எப்படி இருக்கிறோம்? தேவன் வேறு எங்கேயும் இல்லை, இங்கே இருக்கிறாரு. கவனமாக இருப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வாசமாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்க. எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொன்னபோது திருப்பியும் சொல்லும்போது தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்போ எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறது பழைய ஏற்பாடில் நாங்கள் கற்றுக்கொள்கிற பிதாவாகிய தேவன், சுவிசேஷத்தில் நாங்கள் பார்க்கிற குமாரனாகிய தேவன், இன்னும் அதற்கு பின்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். தேவனை எங்களுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் எங்கள் விருப்பம் போல வாழ்வதும் வார்த்தைகளை பயன்படுத்துவதும் ஆண்டவரே நாங்கள் யோசித்து செயல்பட எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நீர் தங்கும் ஸ்தலமாக எங்களை மாற்றி தந்த அந்த பெரிய ப்ரிவிலேஜுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அதே நேரம் கணம் பொருந்திய அந்த தேவனை எங்களுக்குள் வைத்திருக்கிறோம் என்கிற புரிதலோடு நாங்கள் வாழ, பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.